மதுரை மாநாடு அந்த அணியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா? ஒரு 10 லட்சம் ரூபாய ஒரு பையில போட்டு என் முன்னாடி தான் கொடுக்குறாரு. எல்லாம் கையை போட்டு அங்க இருக்க மாவட்ட செயலாளர் 2-3 பேர்த்திட்டையும் கொடுக்குறோம். அந்த கோயம்புத்தூர்ல அந்த மாநாடே நடக்கல. அவ்வளவுதான், டாடா பாய் பாய். சார் ஓப்பனாவே சொல்றேன், பண்ருட்டியார் பிஜேபியில இருந்து வெளியில வந்துருங்க, யார் பின்னாலேயும் நம்ம போக கூடாதுன்னு ஓப்பனா ஸ்டேஜ்ல பேசினார்ல அன்னைக்கு கூட்டத்துல பாதி பேரை காணோம், அது வேற விஷயம். அன்னைக்கு பேசினார்ல பண்ருட்டியார், அவர் அந்த ஆலோசனை கொடுத்ததும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாராம். அதுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருக்காரு, இந்த கெடுத்து குட்டிச்சோரா பண்ணதே தான் கம்ப்ளீட்டா. அவர் சொல்லியிருக்காரு அது ஆகாது. ஏன்னா இன்னும் 2 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் நம்ம பின்னாடி வந்துருவாங்க. பிரதமர் மோடி ஓடி வந்துருவாருன்னு, அமித்ஷா தோல்ல ஏறிக்குவாருன்னு, அவன் பின்னாடி எங்க துண்டை பிடிச்சுக்கிட்டே பழனிசாமி வந்துருவாருண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. இப்படியே காலி பண்ணிட்டார் அந்த ஆளு, யார ஓபிஎஸ். ஆகவே எந்த மாநாடு நடக்காத மதுரையில விஜய் போட்ட மாநாடு நடக்கும், நிச்சயமா நடக்கும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் வருவார்கள், அது நடக்கும். திமுக சொன்னா நடக்கும். இது ஓபிஎஸ் சொன்ன மாநாடெல்லாம் நம்பாதீங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, கோவையில நடக்கல, அதை வச்சு சொல்றேன், இங்க நடக்க